வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். எப்படி இருக்கீங்க ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்? இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதாவது முழுக்க முழுக்க நிறைய கேள்விகளுக்கு உண்டான பதிலை வந்து நான் சொல்லியிருக்கேன். என்ன கேள்வின்றதை சொல்லிடுறேன். இந்த கேள்விக்கு உண்டான பதிலை இப்போ நான் கொடுக்க போகிறேன். வரிசையாக பாருங்கள். அதாவது நம்ம சேனலோட நோக்கம் அப்படி என்னங்கிறத உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடன் வாங்கி அதை கட்ட வழி இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு லீகல் அட்வைஸ். பணம் செலுத்தி ஒரு வழக்கறிஞரை வந்து வைத்துக்கொள்ள முடியாத ஏழை பாமர மக்களுக்கு உண்டான அட்வைஸ். அதே போல் வங்கியர்கள் மிரட்டினால் நாங்களும் ஜெயிலில் போட்டுருவோம், நாங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாக்கா எந்தெந்த முறையில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சேனல். இது ஒரு விளம்பர நோக்கத்தோடு இருக்கக்கூடிய சேனல் கிடையாது. இது வந்து பப்ளிக் அவேர்னஸ். பொதுமக்கள் வந்து கடனை பற்றின ஒரு விழிப்புணர்வு பெறதுக்கு தான் இந்த சேனல். முதல்ல இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க நீங்கள் கொஞ்சம் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ கிடைக்கும். இதில் 3 நிமிஷத்துக்கு மேலே போட முடியாது. இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, சட்டத்தை பற்றி மக்கள் தெரிஞ்சிக்காமல், அதுவும் பேங்க் லோனை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு தான் ரொம்ப ஒரு தவறான விஷயம். முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு ஒவ்வொரு லோன் டிஃபால்ட் ஸ்டேட்டஸில் உள்ளவங்க பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் லோன் வாங்குறீங்க, ஒரு கிரெடிட் கார்டோ பர்சனல் லோனோ எதையோ ஒன்று வாங்குறீங்க சார். வாங்கும்போது அது செக்யூர்டாக இருக்கட்டும், அன்செக்யூர்டாக இருக்கட்டும், நீங்கள் ஆப்பில் லோன் வாங்குறீங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன் லோன் தானே வாங்குறீங்க. இப்போல்லாம் மேனுவலாக லோடு இல்லாமல் போச்சு இல்லையா? வாங்கும்போது யாராவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற அந்த தலைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 200லிருந்து ஒரு 800 பக்கம் உள்ள அந்த இடத்த படிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வரைக்கும் யாருமே படிச்சதில்லை. அதை ஏன் படிக்காம டிக் பண்றீங்க? அங்கதான் வந்து இந்த லோன் அந்த கொடுத்தவங்களுக்கு உண்டான ஒரு சரத்து இருக்குது. அது முக்கியமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. அதாவது இந்த லோனை கட்டலைன்னா என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு நான் உடன்படுறேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற அந்த கையெழுத்து டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் பார்த்தீங்கன்னாக்கா சட்ட நடவடிக்கையை உங்கள் மேலே வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. இது தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து தன்னோட சொத்தை இழந்துடுறாங்க, வாகனத்தை இழந்துடுறாங்க, இந்த டார்ச்சரு, அது மாதிரி கோர்ட்டு கேஸு இதெல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஸோ லோன் தானே கட்டலைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து பின்னாடி ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முன்னாடி தெரிஞ்சுக்கணும். சரி, லோனை வாங்கிட்டீங்க, நடந்து முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன பிரச்சனையை பற்றி நம்ம பேசக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் ராங் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ராங் அட்வைஸ்னால் என்ன அர்த்தம்? அதாவது சட்டத்துக்கு புறம்பான ஒரு செய்தி தான் ராங் அட்வைஸ். பொதுமக்களுக்கு வந்து ராங்காக அதாவது ஒரு தவறான வழி நடத்தையில் கொண்டு போகிறது தான் ஒரு ராங் அட்வைஸ். இப்போது ஒரு லீகலான பாயிண்ட்டை தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய, நீங்கள் கடனே கட்டாதீங்க, எல்லாரும் ஏமாத்துறீங்க நான் சொல்ல வரல. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், கடனை வாங்கினவங்க லோனு, இந்த கிரெடிட் கார்டு, நிறைய கிரெடிட் கார்டு தான் இப்போலாம் மெயினாக இருக்காங்க. அதே போல் அந்த ஆப் லோன்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ ரெகனைஸ்டுக்குள்ளே தான் வர்றாங்க. ஸோ சட்டத்துக்கு உட்பட்டு தான் பணம் கொடுக்குறாங்க. நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்கள் பதிலையும் சொல்கிறோம். எங்களுக்கு அதில் எந்த விதமான தயக்கமே கிடையாது. தப்புனாக்கா தப்பு தான். அதை வந்து எப்படிங்கிறத எங்கள் சேனல் சரியாக சொல்கிறதுனால தான் கோவம் வருது. உங்களுக்கு இந்த கமெண்ட் போடுறவங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுன்னா ஏன் கோவம் வருது? ஒன்று கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருப்பான், இல்லைன்னா கடனை கொடுத்துட்டு வசூல் பண்ண முடியாத ஒருத்தனாக இருப்பான். அதை அவன் வாங்கின கடனை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்றது. அதாவது இதில் வந்து ராங் அட்வைஸுக்கு மட்டும் நம்ம வரும். ராங் அட்வைஸ் எந்த காலத்துலையும் நம்ம சேனல் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. நாம் கொடுக்குறது என்ன, சட்டத்தில் வழி இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி மிரட்டலுக்கு இந்த மாதிரி வந்து பதில் கொடுக்கணும், நாம் இந்த மாதிரி சட்ட நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு தெரியாத சட்டங்கள் எவ்வளவோ இருக்குது. அந்த சட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த ஒரு சேனல் இருக்குது. இதையே வந்து ஒரு படத்தில் கூட ஒரு நடிகர் திறமையாக சொல்லியிருப்பார். கடைசியில் அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வைப்பாங்க. அந்த மாதிரி சட்டங்களை வந்து பாமர மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு திரையில வரும்போது நிறைய பேர் கை தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க. அதையே நம்ம நிஜ வாழ்க்கையில் சொல்லும்போது பலருக்கு அது வைத்திருச்சலை கொடுக்குது. ஏன்னா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கனாக்கா இந்த முறைகேடாக லாபம் அடையக்கூடிய கார்பரேட் முதலாளிகள் வந்து சரியாயிடுவாங்க. இப்போ எங்களுக்கு என்ன வேலைன்னா இதை சரிப்படுத்துறது தான் எங்கள் வேலையை தவிர ராங் அட்வைஸ் எங்களுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல ராங் அட்வைஸுக்கு வருவோம். இப்போ கடனை கொடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும், கடன் வாங்கினவங்க யாருன்னு பார்க்கணும். கடனை கொடுத்தவங்க எல்லாருமே கார்பரேட் முதலாளிகள். அதாவது தன்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கிற பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற ஆட்கள். இதுதான் தமிழில் வந்து நல்ல ஒரு பேர் அவங்களுக்கு. தங்கிட்ட அளவுக்கு அதீதமாக உள்ள பணத்தை என்ன செய்வதுன்னே தெரியாமல் வச்சிருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடிகளை வந்து மக்கள் கிட்ட வட்டிக்கு கொடுத்து மக்களிடமிருந்து வட்டியை வசூல் செய்யக்கூடிய வட்டிக்காரர்கள் வேணா இவங்களை சொல்லலாம். இதுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். வேற எப்படி சொல்றது? என்டிஎஃப்சின்னு சொல்லிட்டு போகலாம் நம்ம பெருமையா. ஒண்ணுமே கிடையாதுங்க. தன்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கான், அவனால ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் சொத்து மேல சொத்தை பெருக்கிறதுக்கு தான் அவன் வட்டிக்கே விடுறான். அதில் தான் தன்னை போயிட்டு ஆர்பிஐ கீழே பதிவு பண்ணிக்கிறான். ரொம்ப நியாயஸ்தம் மாதிரி அதில் எல்லா ஷரத்துக்களும் உட்பட்டு நான் நடக்கிறேன், இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறேன், இந்த மாதிரி நான் ஆர்பிஐ ரூல்ஸுக்கு ரெகுலேஷன்ஸுக்கு வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் வசூல் பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு இங்கே அதையே மாற்றி வந்து பொதுமக்கள்கிட்ட பண்ணி மிரட்டி பணம் கொடுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய வேலை. ஆக கடன் கொடுத்தவர்கள் யார்? கார்பரேட் முதலாளிகள். இப்போ தனி ஒரு மனுஷன் கடன் கொடுத்தா அது வேற.
ஒருத்தனுக்கு கொடுக்கறது அது கடன் சொல்லலாம். ஆனா ஒருத்தன் 1000 பேருக்கு, லட்சம் பேருக்கு, கோடி பேருக்கு கொடுக்கறவன் தான் கார்பரேட் முதலாளி. அப்படிப்பட்ட கார்பரேட் முதலாளிகள் வந்து பொதுமக்களை மிரட்டியும் இல்லீகல் வழியில தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்களை வச்சு பணத்தை வசூல் பண்றதுக்கும் நிறைய அராஜகம் பண்றதுக்காகத்தான் இந்த சேனலே இருக்கு. அதை தடுக்கிறதுக்காகவும் அந்த சட்டங்கள் இருக்குன்னு மக்களுக்கு சொல்றதுக்காகவும் எந்தெந்த சட்ட வழியில நிவாரணம் பெறலான்னு வாங்கின கடனை கட்டவே முடியாதியா, இதை டேரக்டாக நான் சொல்லிட்டு போறேன். வாங்கின கடனை கட்ட முடியாது, என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான். இந்த கேள்விதான். இந்த மாதிரி நான் சொல்றதுதான் உங்களுக்கு வந்து குத்தலா தெரியுது. வாங்கின கடல கட்டவே முடியாதுன்னா பின்னாடி வச்சிருக்கல கண்டிஷன்ஸ் படிங்க போங்க. நீங்க எப்படி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்கீங்களா அதே போல நாங்களும் தான் வச்சிருக்கோம். அது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பணம் கொடுத்தவங்க எல்லாமே நாம சப்போர்ட் பண்றது பாமர மக்களுக்காக. அதாவது நடுத்தர மக்கள், நடுத்தர வர்க்கம், அவங்க வாங்கின கடன், அவங்க வந்து தன்னோட இயலாமைக்கு, தன்னோட செலவுக்கு, செலவினங்களுக்கு, கல்யாணத்துக்கோ இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ இல்லை வீட்டு உபயோக பொருட்களுக்காகவோ இல்லை வேற எதுக்கு வாங்குற ஒரு கடன், டிஜிட்டல் சிக்னேச்சர்ல தன்னோட பேன் கார்டு அடமானம் வச்சு வாங்குற கடன் தான் இந்த கடன். அன்செக்யூர்ட்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அன்செக்யூர்டுக்கு வருவோம். இந்த அன்செக்யூர்டை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி இல்லை, உன் பேன் கார்டில் ஸ்கோர் இருக்கா, உனக்கு லோனை கொடுக்குறேன், ஒழுங்காக கட்டணும், இல்லைன்னா முறைகேடான வழியில வந்து நாங்கள் பணத்தை வசூல் பண்ணுவோன்றதை சொல்லாமல் சொல்றது தான் இந்த NDFC வங்கிகள். ஆக கடன் கொடுத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாளிகளுக்கு தான் நம்ம வந்து எதிராக வந்து இந்த பதிவுகளை போட்டு வரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரிசையா பண்ணிட்டு வர்றாங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேன் கார்டை பேஸ் பண்ணி கொடுக்குற லோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் சிக்னேச்சர். உங்களோட இந்த பேன் கார்டு மாற்றுறதே டிஜிட்டல் சிக்னேச்சர்ல தான். எல்லாமே சட்டப்படி இருக்கிறதுனால நீங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணீங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியும். நீங்க ஆமா நீங்க தான் வந்து இந்த பணத்தை வந்து அங்கிருந்து வாங்கியிருக்கீங்கன்றது ஒரு ஆவணம், டிஜிட்டல் ஆவணம் தான் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உனக்கு உண்டான வழி என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ரெக்கவரி பண்றதுக்கான வழி முதல்ல போட்டிருக்கிறது ஆர்பிட்ரேஷன். ஆர்பிட்ரேஷன்னா இன்னும் கூட தெரியாதவங்க எவ்வளவோ லோன் வாங்கினவங்க இருக்கிறாங்க. ஆர்பிட்ரேஷனா என்னென்ன தெரியாதுங்கன்றாங்க. அந்த லோன்ல அது இருக்கு. எந்த ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா முதல்ல அவங்க அனுப்புற நோட்டீஸ் ப்ரீ ஆர்பிட்ரேஷன், ஆர்பிட்ரேஷன். இதுதான் ஆர்பிட்ரேஷன்னா என்னன்றத எனக்கு தெரிஞ்ச கிரெடிட் கார்டு வாங்கினா 99% பேருக்கே தெரியாது. ஆர்பிட்ரேஷன்னா இதுதான். இதுல வந்து ஒரு வழக்கு தொடுக்கலாம். இந்த வழக்குன்றது நீதிமன்றம் கிடையாது. இது மூடப்பட்ட அறைக்குள்ள நடக்கிற 3 பேர் நடக்குள்ள ஒரு ரகசிய வாக்குவாதம். இந்த வாக்குவாதத்துல ஒத்துக்கிட்டு நீங்க பணம் கொடுக்கலாம், இல்ல ஒத்துக்காமையும் போகலாம். அந்த ஆர்பிட்ரேஷனுக்கு அப்பீல் இருக்கு. அது ஒரு அவார்டு தானே ஒழிய அது ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இல்லை. இதைத்தான் நாங்க சொல்றோம். ஆர்பிட்ரேஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கோம்னு ஒரு SBI கலெக்ஷன் மேனேஜர் சொல்றேன். சார் உங்களை ஆர்பிட்ரேஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். சரி சொல்லுங்க, இனிஷியேட் பண்ணிருக்கீங்க என்ன? இல்லை சார் இது பெருசா விஷயமா, பெரிய விஷயம் சார், இது வந்து நாங்களே வாழவே முடியாது. ஆர்பிட்ரேஷன் இனிஷியேட் பண்ணா வாழவே முடியாதுன்னு ஒரு பேங்க்ல இருந்து ஒருத்தர் சொல்றான்னா அது மிரட்டல். நாங்க வந்து சட்ட ரீதியா ஆர்பிட்ரேஷன்ன்றது ஒரு சிவில் மேட்டர். நீங்க பணம் தரணுன்றதை ஒருத்தர் பஞ்சாயத்து பண்றாரு, அவர் தான் சோல் ஆர்பிட்டர். இந்த காலகட்டத்துக்கு எல்லா பேங்க்கும் யூஸ் பண்றதுலாம் டம்மி சோல் ஆர்பிட்டர். டம்மி நாங்கள் வந்து வேற பேர் வச்சிருக்கோம், ஸ்டாம்ப் பேட் சோல் ஆர்பிட்டர்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இந்த இதில் கையெழுத்து போடணும் வச்சு பார்த்துட்டு இந்த காசு இப்படி வாங்கிட்டு கையெழுத்து போறதா ஸ்டாம்ப் பேட் சோல் ஆர்பிட்டர். ஏன் யாருக்காவது குத்துதா, வலிக்குதா? குத்துனா வலிக்குன்னா சொல்லியா நம்பர் தான் போட்டிருக்கேன், நம்பர் போட்டிருக்கேன். ஸ்டாம்ப் பேட் சோல் ஆர்பிட்டர் ஆர்பிட்ரேஷன் பண்ற மொத்த பேரும் ஸ்டாம்ப் பேட் சோல் ஆர்பிட்டர்னு சொல்றேன். ஏன் முடிஞ்சா பதில் போடுங்க. அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்க. SBI கார்டு, இந்த கோட்டாக் மஹிந்திரா, இவங்க கிட்ட ஆர்பிட்டர் யாருன்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஆர்பிட்ரேஷன் சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு 1996 ஆக்ட்ல 2 பேருக்குமே வந்து இல்லாம ஒரு பொதுவான ஆள் அப்படிதானே ஒரு ஆர்பிட்டர் இருக்கணும். ஆனா அந்த சட்டத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரே கோட்டாக் மஹிந்திரா ஒரே சோல் ஆர்பிட்டர் கிட்ட ஒரு 10,000 கேஸை கொடுத்துட்டு ஒரு அவார்டு வாங்குறாங்கன்னா அது எப்படி வந்து 2 பேருக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு தனி மனுஷனா இருக்க முடியும்? துட்டை வாங்கிட்டு கையெழுத்து போடுற உங்க பேர் ஸ்டாம்ப் பேட் சோல் ஆர்பிட்டர் தான். இந்தியாவுக்குள்ள ஸ்டாம்ப் பேட் சோல் ஆர்பிட்டர் அது sama.live அதுவும் வந்து இருக்கு பாத்தீங்களா. இந்த ICICI, இந்த IDBI, சரி IDFC, பஜாஜ், இந்த ஆக்சிஸ் இவங்கெல்லாம் வச்சுட்டு இருக்காங்களே ஒருத்தங்களை, அவங்க தான் sama.live. அவங்களாம் சொல்றேன் உங்களை வச்சுக்கிறது ஃபுல்லாவே ஸ்டாம்ப் பேட் சோல் ஆர்பிட்டர். ஒருத்தராவது என்கிட்ட உட்காந்து பேசட்டும், ஒருத்தராவது சொல்லட்டும் இதுதான் சட்டம்னு சொல்றேன். நான் வந்து நீ வைக்கிற நீ வைக்கிற ஸ்டேட்மெண்ட் கிளைம் வைக்கிறேன், நான் டிஃபென்ஸ் வைக்கிறேன், உன்னால முடிஞ்சா என்கிட்ட ஜெயிச்சிரு அவார்டு கொடு, நான் போய் செட்ட சைடுக்கு போறேன். கிரவுண்ட்ஸ் இல்லாத ஒரு கிளைமை வைக்கிறேன். அவன் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸே உனக்கு தெரியல, அதை அவன் மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்படின்னா நீ 10 கோடி ரூபா கொடுக்கணும்னாக்கா 10 கோடி ரூபா எடுத்து கொடுத்துட முடியுமா? அவன் இன்னும் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் சொல்லவே இல்லை. நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்க உட்காரவே இல்லையே. நான் சொல்றேன் நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ்ல அவங்க தெரியவே இல்லை. அப்ப நீ என்ன ஒரு சோல் ஆர்பிட்டர்? ஸோ ஃபர்ஸ்ட் வகையில பேங்க்காரங்க எடுத்து யூஸ் பண்றது ஆர்பிட்ரேஷன். இந்த ஆர்பிட்ரேஷனை பத்தி நமக்கு தெரியும்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தெரியும். இதைத்தான் அவங்க சொல்றானுங்க ராங் அட்வைஸ். எப்படின்னா ராங் அட்வைஸ் ஆயிரும்? ஆர்பிட்ரேஷன் கான்செப்ட் 1996 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 2022 தெளிவா சொல்லியிருக்க. இதுதான் ஆர்பிட்டருக்கு உண்டான ஒரு தகுதின்னு. ஒரு மத்தியஸ்தம் பண்ற ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன தகுதி இருக்கணும்? இப்போதைக்கு 10 வருஷம் லாயரா இருந்த போதுன்னு ஒரு தகுதி மட்டும் போதும். அப்பெல்லாம் அப்படி இல்லை, ரிட்டையர்ட் ஜட்ஜா இருக்கணும், பழுத்த அனுபவம் இருக்கணும். இப்போ யாரும் பழுத்த அனுபவம் எங்க இருக்கிறாங்க? 26 வயசுல ஒருத்தர் சோல் ஆர்பிட்டர், அவருக்கு என்ன அனுபவம் இருக்க போகுது? 4 வருஷம் படிச்சு 4 வருஷம் தான் இருக்கும், 7 வருஷம் ஜூனியரா இருந்திருப்பாரு. அவர் எப்படி சோல் ஆர்பிட்டர் ஆக முடியும்? சரி,
அது இதுதான் ஆர்பிட்ரேஷன் என்ற பேரில் வந்து இந்தியா ஃபுல்லாக இந்த என்டிஎஃப்சி பேங்க்கும் இந்த கேஷ்லைஸ் பேங்க் அடிக்கிற ஒரு கூத்து. ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் ரோட்டில் போயிட்டே இருக்கோம், தெரியாத ஊருக்கு அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்குது, உங்களை பற்றி அதை பற்றி தெரியல, அந்த ஊரில் இருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி தான் இவனுக்கு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் என்னன்றதை இவன் வந்து சொல்லாமல் மறைச்சிருவான். இல்லைன்னா சொல்லியிருக்குதுங்க, நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்து கையெழுத்து போட்டுருக்கணுமே அப்படிங்கிறான். இங்கே இருக்கிற மக்களுக்கு இருக்கக்கூடிய அவசரத்தில் பணம் கொடுத்தா எப்படியாவது எங்கே குனிஞ்சா முதலோட கையெழுத்து போட்டுருணும். அந்த லெவலில் தான் மக்கள் வந்து ரொம்ப அவசரத்தில் இருக்காங்க. பணம் அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ எந்த கண்டிஷனை போட்டாலும் ஒத்துக்க வேண்டியது தான் வந்து மக்களோட நிலைமையா இருக்கும்போது நீ இதெல்லாம் படித்து பார்த்தா கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னாக்க நீ லோன் தரமாட்டேன். இல்லை நாங்கள்லாம் படித்து பார்த்தாங்க அந்த லோன் வாங்குவோம்னா நீங்கள் வாங்க மாட்டீங்க. 2 பேருக்கு இருக்கிற அவசரத்தில் இவனுக்கு பணத்தை தலையில கட்டினா நாம பணத்தை வாங்கணும். இது கண்டிஷன்ல அவசரப்பட்டு போறதுல வர்ற ஃபர்ஸ்ட் தான் இந்த ஆர்பிட்ரேஷன். 2வது கான்சிலேஷன். இதையும் இப்படிதான். இதை வந்து ரொம்ப ரொம்ப டிஎம்எஃப் சார் உங்க மேலே கான்சிலேஷன் போட்டிருக்காங்க சார், கான்சிலேஷன்லாம் போட்டாக்கா ரொம்ப ரிஸ்க் சார் அப்படின்னு. ரிஸ்க் கான்சிலேஷன் என்னன்னு தெரியுமா? சமரசம். 2 பேர் சண்டை போட்டுனா ஒருத்தர் நடுவில் வந்து சமரசம் பண்றது இல்லையா? அதே போலதான் பணம் வரலன்னா 2 பேரும் சேர்ந்து வச்சு பேசுறதுக்கு பேர் தான் கான்சிலேஷன். அதுல என்ன பண்ண முடியும்? நீ என் நோட்டீஸ் போட்டு கூப்பிடுற, நான் நோட்டீஸ் கீழ்ச்சி போட்டு போயின்னே இருக்கிறேன், அவ்வளவுதான். இதை சொல்றேன். இது எப்படியா சட்டவிரோதமாகும்? இது எப்படி ராங் அட்வைஸ் ஆகும்? கான்சிலேஷன் செக்ஷன் 62 ரொம்ப தெளிவா சொல்லுது. 2 பேரும் வில்லிங் பண்ணி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள சமரசம் வந்து ஏற்படுத்தி வரும். இதை ஒருத்தர் வரலன்னா கூட உங்க அந்த அந்த செஷனே க்ளோஸ், அந்த 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 அமர்வே க்ளோஸ். அந்த இடத்துல கொடுக்குற நோட்டீஸுக்கு வேலையே கிடையாது, அது குப்பைக்கு தான் போகும். புரியுதுங்களா? அதான் சொல்றோம். இது ஏன்டா உங்களுக்கு குத்துது? இது வந்து ராங் அட்வைஸ். நிறைய பேர் இதுக்கெல்லாம் ராங் அட்வைஸ். சரி, அடுத்தது லோக் அதாலத். லோக் அதாலத்னா என்ன? லோக் அதாலத் சார் அவங்க அது வந்து இவங்க தான் ரொம்ப அந்த மகேந்திரா அப்புறம் இந்த சோலா இவங்கெல்லாம் வந்து சார் லோக் அதாலத் சார் லோக் அதாலத்னா என்ன? முதல்ல லோக் அதாலத்தை வந்து பேங்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. லோக் அதாலத் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? லோக் அதாலத் வந்து இந்தியாவில் 1986ஆம் ஆண்டு லீகல் அத்தாரிட்டி ஒரு ஆணையம் அமைச்சு ஏழை மக்கள் வந்து கோர்ட்டுக்கு போகாமல் தன்னோட பிரச்சனைகளை முடிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட இலவச சட்ட உதவி மையம். இதை ஏன்டா நீங்கள் என்டிஎஃப்சி யூஸ் பண்ணுறீங்க? இலவச சட்ட உதவி மையன்றது இல்லாதப்பட்டவங்களுக்கும் ஏழைப்பட்டவங்களுக்கும் கொடுக்குறது. அதை ஏன்னா இருக்கப்பட்ட கோடியாக வச்சுருக்கிற நீ வந்து யூஸ் பண்ணுற, என் பணத்தை வாங்கி கொடுன்னு சொல்லி கவர்மெண்ட்டை போய் கெஞ்சுற. அதுதான் உண்மை. நான் அதை சொன்னது தான் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப குத்திக்கிச்சு அவருக்கு, எஸ்பிஐ கார்ஸ். அவரும் சரி. அப்புறம் ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, ரொம்ப காமெடி பர்சன். இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ லோக் அதாலத்தை இனிஷியேட் பண்ணிட்டாங்க சார் உங்க மேலே, அவ்வளோதான் முடிஞ்சது லைஃப். என்ன லோக் அதாலத்னா என்ன? நானே ஓப்பனாக சொல்கிறேன். உன்னால பணத்தை வசூல் பண்ண முடியல, கவர்மெண்ட்டை போய் கெஞ்சுற, ஐயா எங்களுக்கு இந்த பணத்தை வாங்கி தரணும். அதுவும் என்டிஎஃப்சி கோடியாக வச்சிருக்கிறவன், கோடியாக வச்சிருப்பேன் கெஞ்சுறான் ஒரு பெட்டிஷனை போட்டு, ஐயா இந்த மாதிரி பணம் தரணும், அதை கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்றதுக்கு பேரில் அரசாங்கம் போனா போகுது. சரி ஓகே, எங்ககிட்ட வந்திருக்கிற மக்களும் ஒன்று தான், இங்கே என்டிஎஃப்சியும் ஒன்று தான், அதே போல் பேங்குகளும் ஒன்று தான். சரி உங்களுக்காக ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜையோ இல்லை வேற ஏதாவது மூத்த வழக்கறிஞரை வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இதுதான் லோக் அதாலத். இந்த லோக் அதாலத்தில் ஆர்டர்ஸ் எதுவுமே கிடையாது. லோக் அதாலத் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு ஒரு அவார்டு ஆனால் தான் அது வந்து கட்டணும். லோக் அதாலத்துக்கே போகலனாலும் யாரும் கேட்க போகிறது இல்லை. அது வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் என்ன சார் நீங்கள் லோக் அதாலத் வராமல் வந்துட்டீங்க, சரி என்ன விஷயம் ஏன் வரல? இல்லை சார் அட்டன் பண்ணி ஆகணுமே, லோக் அதாலத்து அட்டன் பண்ணியே ஆகணும், போலீஸு ஜெயிலு பெயிலு இதெல்லாம் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. மற்ற ஸ்டேட்லையும் இதே லெவலில் தான். லோக் அதாலத்னா என்னையா? அக்கார்டிங் டு லோக் அதாலத் அந்த செக்ஷன் பிரகாரம் கூப்பிடுறாங்க, சமரசத்துக்கு கூப்பிடுறாங்க, வந்தாவா வர கட்டினா போ. இதுதான் லோக் அதாலத்து. யாரையும் போய் கெஞ்சலை. கடன் வாங்கினவர் போய் ஒன்றும் கெஞ்சலை, நாங்கள் வந்து லோக் அதாலத் நடத்துங்கன்னு. கடன் கொடுத்தவன் தான் பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஏதாவது ஒரு கோர்ட்டில் அவனுக்கு பிடிச்ச கோர்ட்டா, ஒன்று ஒரு தாலுகா கோர்ட்டு இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இல்லை ஹை கோர்ட், எங்கேயாவது போய் உட்காந்து பெட்டிஷன் கொடுத்தா ஏற்றுக்கணும். சட்டம் அதுதான். இந்திய எல்லைக்குள்ள இந்த ஜூரிஸ்டிகேஷனுக்குள்ள ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு இலவச அந்த நீதிமன்றத்தில் அந்த இலவச சட்ட உதவி மையத்தில் போய் ஒரு உதவி கேட்டால் உதவி பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு பண்ணுற உதவி தான் இது. இதை போய் நீ கேட்குறாங்க, அது ரைட்டா இல்லை மக்கள்கிட்ட சொல்றது. லோக் அதாலத்து நான் அதை பற்றி சொல்கிறேன். உனக்கு கோவம் வரதான் செய்யும். சட்டத்தை சொன்னால் உனக்கு ஏன் கோவம் வருது? ஏன்னா கொடுத்த பணம் திருப்பி வராது இல்லை, அதனால தான் கோவம் வருது எங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்கத்தா கேஸ் ரொம்ப பிரபலம். இப்போ கல்கத்தாவில் எது ஃபேமஸோ இல்லையோ, இன்னைக்கு லோன் வாங்கினவங்க தான் ஃபேமஸ். கல்கத்தாவே ஃபேமஸ், அவுராபிஜி தான் ஃபேமஸ். அதுன்னு படத்தில் காமெடி சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோன் வாங்கினவங்க யாராலும் கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு, இவங்க கிரெடிட் கார்டுனா டைரெக்டாக கிரெடிட் கார்டு வர மாட்டான். கிரெடிட் கார்டு இதெல்லாம் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த இன்ஸ்டா கேஷ் இன்ஸ்டா லோன்னு சொல்லிட்டு உங்களால் கிரெடிட் கார்டு பணம் கட்ட முடியலன்னா அதை என்ன பண்ணுவான்னா இஎம்ஐயை மாற்றி தள்ள கட்டிடுவான். அப்போ ஒரு சைன் வாங்குவான், டிஜிட்டல் சிக்னேச்சர். அதை வச்சு உங்களுக்கு பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் செக்ஷன் 25 வந்து உங்களுக்கு போட்டுருவான். அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. இதை விட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இன்னும் யார் அத்தாரிட்டியும் காதுக்கு போய் சேரல. ஏன்னா நீங்களாம் ஷேர் பண்ணாதான் போய் சேரும். கல்கத்தாவில் போன வருஷம் மட்டும் 5 ல் 6 லட்சம் கேஸ் போட்டிருக்கான் தமிழ்நாட்டு மேலே. எதுக்கு?
தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மேல கல்கத்தா ஜட்ஜிங்களுக்கு அவளுக்கு என்ன போகும் தான் தெரியல. அந்த உயர்ந்த நீதி அரசர்களை உட்காந்து பார்க்கணும். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பேர் ஒரு 5 லட்சம் கிரிமினல் கேஸ் எதுக்கு போட்டிருக்க? ஏன் போட்டிருக்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கான். ஒவ்வொருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு NDFC பார்த்தீங்கன்னாக்கா பட்டாக் பையன் ஒருத்தர் இருக்கான். இவெல்லாம் யாருன்னே தெரியல. இவனுங்கெல்லாம் எங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி இந்தியாவில் உழைஞ்சிட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி நிறைய லோன் புக் தான், இந்த மாதிரி நிறைய ஆப்புங்க இருக்குது. அதே போல இந்த கிரெடிட் பி, இவனுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல உட்காந்து கல்கத்தா கேஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ரிஃபர் ஆக்சுவலாக வந்து பெங்களூர்ல இருக்கிறான். ஆக்சுவலாக ஹெட் ஆஃபீஸ் மும்பை, DMI ஃபைனான்ஸ், யூரோப்பியன் கார்ப்பு, இவங்கெல்லாம் இந்தியாவில் இருந்து எங்கேயும் ஸ்லீப்பர் செல் மாதிரி உழைஞ்சிட்டு இருக்காங்க. மொத்தமாக போய் கல்கத்தாவில் கேஸ் போடுறது. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு சீனியர் அட்வொகேட்டும் கேள்வி கேட்கல, எந்த ஒரு ஜட்ஜும் கேள்வி கேட்கல. இது சொன்னா கோவம் வருது. ஏங்க இந்தியாவில் இத்தனை மாநிலத்தில் இத்தனை கோர்ட் இருக்குது, அது என்னங்க கல்கத்தாவில் மட்டும் போய் கேஸ் போடுறது? எல்லாரும் போய் கல்கத்தா எல்லாரும் வச்சிருக்கீங்க. கல்கத்தா கேஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று இருக்குது. எந்தெந்த NDFC எல்லா NDFC அங்கே தான் போயிருக்கு. இன்ஃபினிட்டி ஒரு NDFC ஒன்று இருக்குது. அப்புறமா கிரெடிட் செக்ஷனா இது இருக்குது. இவனுக்கு எல்லாமே அங்கே போய் ஊந்துடுறாங்க. ஒட்டுமொத்தமாக கல்கத்தால ஒரு 6 லட்சம் கேஸ் வந்து ஒரு ஒர்க்கிங் டே தான் மொத்தமாக எவ்வளோக்க 365 ஒர்க்கிங் கோர்ட் ஒர்க்கிங் டேஸ் 120 நாள் தாங்க. அந்த 120 நாளில் வந்து இவ்வளோ கேஸ் எப்படி ஃபைல் பண்ண முடியும்? நான் சொல்லனா போயிட்டு கல்கத்தாவில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எவ்வளோ கிரிமினல் கேஸ் பதிவாயிருக்குன்னு பாருங்க. கம்ப்ளைண்ட் சவுத் CS போட்டிருக்கும். கிட்டத்தட்ட 6 லட்சம் கேஸை 2025 120 ஒர்க்கிங் டேல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதே 125 ஒர்க்கிங் டே தான் இருக்கு. அந்த 125 ஒர்க்கிங் டேல கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் கேஸை பதிவு செய்ய முடியுதுன்னா அப்போ NDFC பணத்தை வாங்குறதுக்கு எந்த லெவலும் இறங்குவான்னு தெரியுது. அவன் எந்த லெவல்ன்றது இப்போ பார்க்குற உங்களுக்கே தெரியும். ஸோ இறங்கி ஒரு வாரண்டை வச்சு மிரட்டுறது. இதில் கூட எங்களை மாதிரி வக்கீல்கள் வந்து இறங்கி அதை வந்து செயல்படுத்த முடியாது. அது சிவில் நேச்சரு, ஜூரிஸ்டிகேஷன் வரல, அதிகார வரம்பு இல்லை, நிறைய ஜட்ஜ்மெண்ட்டை காமிச்சா அதை கீழ்ச்சி போட்டு போயிடுறாங்க. ஸோ இவ்வளோதான் கல்கத்தா கேஸு. இதையும் வந்து NDFC தான் போடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர், அகமதாபாத், பெங்களூர் தனி லிஸ்ட் இருக்குது. அங்கெல்லாம் ஒரு கேஸ். ஆனால் இவங்க எதுவுமே கடன் வாங்கினவங்க அங்கே இல்லை. எல்லாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. இது இல்லாமல் சில பேங்க் வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தர லோக்கல்ல இறங்கி பண்ணக்கூடிய வங்கிகள், இந்த ஸ்ரீராம், இந்த சுந்தரம் ஃபைனான்ஸு, அதுக்கப்புறமா வந்து TVS ஐயங்கார் குரூப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழமண்டலம், இவங்கெல்லாம் ரொம்ப தர லோக்கல்ல இறங்கி பண்ணுற வேலை தான் வந்து இந்த ஆர்பிட்ரேஷன். இங்கே வந்து வில்லிவாக்கம் ஆர்பிட்ரேஷன் பேர் வச்சுக்கிறோம். மொத்தமாக வில்லிவாக்கம் தான் வந்து, ஏன்னா வில்லிகாலத்தில் நாளைக்கு இடிஞ்சு விடுற மாதிரி பில்டிங் இருக்குது, அது உள்ள போகிறதுக்கு பயமா இருக்குது. ஒரு ஆர்பிட்ரேஷன் சென்டர் எப்படிங்க இருக்கணும்? வெளிநாட்டில் பாருங்க, இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் சென்டர் எங்கெங்கே வச்சிருக்காங்க, எவ்வளோ அழகா அந்த ஆர்பிட்ரேஷன் பில்டிங் தான் நடத்துறாங்க. உள்ள போறது எங்களுக்கு பயமா இருக்கு. உள்ள போனோம் நாங்க திரும்பி வருவோம். அதுதான் சோழமலை நடத்துறது. ஆண்டாண்டு காலமா அவர் தான் வந்து அங்கதான் ஆர்பிட்ரேஷன் பண்றாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒரு செட்டிங், சினிமா செட்டிங் மாதிரி இருக்கும். அதை போகும்போது வச்சு பார்த்துட்டே போகணும். எந்த இடத்துல வந்து கீழே உஞ்சி விழுந்து அதில் ஆர்பிட்ரேஷன் நடத்துவாங்க. ஒரு ஃபேன் ஒன்று ஓடிட்டு இருக்கு, பக்கத்தில் ஒருத்தவங்க அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. போனோம்னா அதை எடுத்து வைங்க, பாருங்க எவ்வளோ பணம் கட்டுறீங்க, எத்தோனி தான் கேள்வி. ஒரு ஆர்பிட்டர் வந்து ஒரு வங்கிக்காக பஞ்சாயத்து பண்ணி, அதுவும் ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி பஞ்சாயத்து பண்ணி எவ்வளோ சார் பணம் கட்டுறீங்க, கட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறது ஆர்பிட்ரேஷன்றது எவ்வளோ பெரிய சட்டம், எவ்வளோ அழகான சட்டம். அதை யூஸ் பண்ணுறது இப்படி. அப்புறமா நான் சொன்னேனே, இந்த வங்கிகள் என்ன பண்ணுதுன்னா, இந்த லாரி, இந்த எல்லாத்துலேயுமே 2 வீலர் ஆரம்பிச்சு சைக்கிள் கூட கொடுப்பாங்க போல. 2 வீலர்லேருந்து 12 வீலர், இவங்கெல்லாம் கிரெடிட் கார்டு வாங்கினவங்க, பர்சனல் லோன் வாங்க, இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சிவில் சூட்டு போடுறது. அதே போல் 15 வருஷம் வந்து கேஸு ஆர்பிட்ரேஷன் போட்டு அதில் ஒரு அரசு காமிக்கலாம், கேர்னிஷி ஆர்டர் அதெல்லாம் கொண்டு வர்றது. இதுக்கெல்லாம் நுணுக்கமாக யோசிக்கிறது அவங்க சைடு நிறைய அட்வொகேட் இருக்கிறாங்க சார், ஸ்ரீராம் சைட்லலாம். அது எப்படின்னா, ஒருத்தனோட அவனும் கையெழுத்து விட்டுறாங்க, அவன் கூட எவனா கையெழுத்து போட்டிருக்கானோ அவனெல்லாம் பிடிச்சி அவன் சொத்துல அட்டாச்மெண்ட் போட்டுறது. இதெல்லாம் வந்து இதுதான் சட்டவிரோதம். ஒருத்தர் வந்திருக்காருன்னா, இப்போ நான் ஒரு பேங்க்கு, நான் ஒருத்தனை கூப்பிட்டு பாரோயரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்டை வாங்குறேன். அந்த லேண்ட் டாக்குமெண்ட்டை வச்சு 25 வருஷம் கழிச்சு அவன் மேலே கேஸ் போடுறேன். முதல்ல இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லோனோட டெனர் முடிஞ்சு இத்தனை வருஷம் கழிச்சு நீ வந்தினாக்கா, அது வந்து பல சட்டங்கள் இருந்தாலும் கூட கால வரையறை சட்டம் ஒன்று இருக்கு, டைம் லிமிடேஷன் ஆக்ட். அது பிரகாரம் நீ வரவே கூடாது. இது லோன் வாங்கின எத்தனை பேர் டைம் லிமிடேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இத்தனை வருஷம் ஒரு சிவில் ஸ்டேட் ஒரு செக்குக்கு கிரிமினல் கேஸ் பார்த்தா ஒரு 6 மாசமோ 3 மாசமோ இப்படி டைமிங் இருக்கு. அதே போல கால வரையறை சட்டத்தில் இத்தனை ஆண்டுகள் தான் கேஸ் போனா 20 வருஷம் கழிச்சு, 12 வருஷம் கழிச்சு, 13 வருஷம் கழிச்சு அவன் சொத்து மேலே அட்டாச்மெண்ட் போறான்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் அட்டாச்மெண்ட்டே கேட்க ஆள் இல்லைன்னா ஜட்ஜி கணக்கு தான் பண்ணுவாரு. கேட்க ஆள் கிடையாது, ஆள் இல்லாதனால அவர் என்ன பண்றாருன்னா அட்டாச்மெண்ட் போட்டு விட்டுறாரு. அப்புறம் போய் ஈஸியை பார்த்து வந்து கதறிட்ட மட்டும் வர்றாங்க. பார்த்தாக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டிராக்டருக்கு இப்போ சொத்து மேல அட்டாச்மெண்ட். ஸோ இப்படிப்பட்ட திருட்டுத்தனம் பண்றதுக்கும் இப்படிப்பட்ட முள்ளமாரித்தனம் பண்றதுக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கும் போதும் மக்களுக்கு நல்லது போனால் நான் ஏன் பேசக்கூடாது? அதே ஒரே கேள்வி. இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ற, இவ்வளோ தூரம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கேஸ் போடக்கூடாது அங்கெல்லாம் போடுற, வாங்கினவனுக்கு என்ன தெரியும்? வாங்கிட்ட கடன் வாங்கின ஒரே காரணத்துக்காக கல்கத்தாவில் போய் கேஸ் போடுற, வாங்கினது 18,000 ரூபாய், கேஸ் போடுறது கல்கத்தாவில். இது எந்த விதத்துல நியாயம்? இல்லை, நீ சட்டத்தில் சரத்து இருந்தாலும் சரி இது தப்புங்கிறோம், அதுக்கு ஸ்பாய்ஸ் பெட்டிஷனை போடுறோம், எழுத்து ஹைகோர்ட்ல கேள்வி கேட்குறோம், சட்டப்படி தான் மோதுறோம். இங்கே எங்கே ராங் அட்வைஸ் எங்கே வருது? மக்களை போகிறாங்கன்னா நீங்கள் அங்கே கட்டாதீங்க, எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நாங்களாம் வாங்கி வச்சுக்கிறோம்.
நாங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு உறுத்துதுனாக்கா மக்கள் விழிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மக்கள்லாம் இப்போ எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு கைகோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு லோன் ஒருத்தர் வந்து வீட்டு வாசல் நின்னா வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் பார்த்துட்டு நாங்கள் தைரியமா இருக்கையா வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற அளவுக்கு இருக்கா. கலெக்ஷன் மிரண்டு ஓடுறோம். அதுதான் வேணும். அதுக்கு தான் எங்கள் சேனல் இருக்கு. இது எப்படி ராங் அட்வைஸ் ஆகும்? நான் வந்து கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி இப்போ கலெக்ஷன் ஏஜென்ட்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டிலே ஒரு மிரளக்கூடிய நம்ம ஒரு சேனல் இருக்கு. இது விளம்பரத்துக்காக நான் சொல்லலை. ஒருத்தர் ஒன்றுமே இல்லாதவன் இந்த லோன் வாங்குறான். அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, யாரும் கொடுக்க வரல. யாரும் கொடுக்காத நேரத்தில் தான் செல்ஃபோன் நோண்டும் போது அகஸ்மாத்தான் நீங்கள் மாட்டுறீங்க. உங்களுக்கு இவன் ஐடென்டிட்டி தெரியும், ஆனால் இவன் சூழ்நிலை தெரியாது. எத்தனை லோன் வாங்கியிருக்கான் கண்டுபிடிக்கிறது இல்லை. அவனை பேனை பேஸ் பண்ணி கடனை கொடுத்துட்டு கடைசியில் அவனை தேடி பிடிச்சி மேலே வாரண்ட் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்தி பணம் வாங்குறது. கடன் வாங்குறவன் யாரும் போயஸ் கார்டில் கொடுத்தனா இல்லைங்க, லைலாங்கரையில் பங்களா இல்லைங்க, துபாயில் வந்து இது இல்லை, ரெசார்ட் எல்லாருக்குமே சாதாரண வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, அடிப்படை வேலையை செய்கிறவங்க, ஏதோ ஒரு ஐடி படிச்சுட்டு இவங்களை வேலை செய்கிறவங்க, இவங்க தான் இருக்காங்க. அதனால இவங்களை எல்லாரையுமே துன்புறுத்தி வாங்க தப்புன்னு சொல்றோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இத்தனை பேர் லோன் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம சேனல்ல கொஞ்சம் பேர் தான் ரீச் ஆயிருக்குது. இதுக்குள்ளே கலெக்ஷன் ஏஜென்ட் அலறாங்க, ஒரு சைடு கமெண்ட் போடுறவனுங்க அலறானுங்க. ஏஜென்சி எடுத்தவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா எங்க லஞ்ச் தான் கவலைப்படுறாங்க. எங்க போனாலும் ஒரு கேள்வி, சார் உங்க வக்கீல் பேர் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கு சார். கலெக்ஷன் கதற காதுல கேட்கிறேன். எத்தனை தடவை எத்தனை பேர் உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருப்பீங்க, எத்தனை பேரோட மன உளைச்சல காரணமா இருந்திருப்பீங்க, எத்தனை பேரோட வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு இல்லாம பட்னியா இருக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்திருப்பீங்க, எத்தனை பேர் வந்து ஹவுஸ் ஓனர் காலி பண்றதுக்கு நீங்க காரணமா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு வந்து இந்த சேனல் ஏற்படுத்துதுன்னா எல்லாமே கரெக்ட் அட்வைஸா கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ராங்குன்னு சொன்னது எல்லாமே கரெக்ட். இது எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். மெயில் போடுறோம். இது பாருங்க, எல்லாத்துக்கும் மெயில போட்டு எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து இது இந்த பிரச்சனை இருக்குது, இது நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க மேல சட்டப்படி நான் காவல்துறை நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றோம். அதனால உங்களுக்கு கோவம் வருது. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க மக்களே. அதாவது ராங் அட்வைஸ் சொல்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கு கமெண்ட் போடுறதுலாம் டைம் இல்லை. 24 hours எனக்கு பத்தல. எங்க யாருக்கு என்ன பிரச்சனை வந்துடும், எங்க என்ன பிரச்சனை பண்றாங்க, இதுவே என் வேலையாவே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு வீடு காலி பண்றாங்கன்னா இன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணலாம், குழந்தை குட்டிக்கு நடுத்தருக்கு வந்துருமே. நீ முக்கியமா ஒரு பதிவு போட்டிருப்பேன், ஒரு குழந்தைகளுக்காக பண்றது எதுவுமே தப்பு கிடையாது, உங்க எதிர்காலத்தை முன்னிட்டு எந்த லோனும் முக்கியம் கிடையாதுயா, குழந்தைங்க எதிர்காலத்தை முக்கியம்றான். இது கரெக்டா? இதே ஒரு அரசியல்வாதி பார்த்தா எம்எல்ஏ ஆயிடுவான், எம்பி ஆயிடுவான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மக்களே, அதாவது எந்த ஒரு அரசியல்வாதியும் எம்எல்ஏக்கும் எந்த ஒரு அரசுக்கும் நீங்க தேவையில்லை. கடன் வாங்கினவங்க எப்படி தேவைப்படுவாங்க? வருங்காலம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் அமையன்றதுக்காகத்தான் நாங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் வருங்காலத்தில் எந்த லோன் எடுக்க முடியாது, சரி ஓகே உழைச்சி வாழலான்னு பார்த்தீங்கன்னா உழைச்சி வாங்குற பணம் எதில் வந்து விடும், எந்த பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாலும் ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கு என்ன வழி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இது வருங்காலத்தில் என்ன வழி பண்ண முடியும், வருங்காலத்தில் மக்கள் எப்படி வாழ முடியும், அதுக்குண்டான வழிகள் என்றதை எங்கள் சேனல் சொல்லிட்டு இருக்கு. அதனால ராங் அட்வைஸ் அப்படின்றவங்க இவ்வளோ சொன்னல, இதெல்லாம் பேங்க்காரங்க காசுக்காக அல்பாத்தனமா ரொம்ப ரொம்ப கேவலமான வேலையை பணத்தை பொதுமக்கள்கிட்ட இருந்து வட்டி வாங்குறதுக்காக வந்திருக்கணும் தான் அவனுங்களாம். உங்க நல்லது பண்றதுக்காக இல்ல. என்னைக்குமே அது கூட முக்கால்வாசி இந்த இவனுங்கெல்லாம் டிஎம்ஐ ஃபைனான்ஸ் இருக்கான்னு உங்களை விடவே மாட்டாங்க. என்னைக்குமே அவங்கள பொறுத்த வரைக்கும் லோனை க்ளோஸ் பண்ண லோனை ஏமாத்திட்டே உங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்க வாழ்க்கையை சாப்பிட்டுருவாங்க, உங்க உழைப்பை சாப்பிட்டு உறிஞ்சிருவாங்க. இவங்களுக்கு வந்து எதுக்கு அகேன்ஸ்ட் ஆகிறது தப்பா? இவங்களுக்கு வந்து அகேன்ஸ்டா இருந்து பொதுமக்களுக்கு வந்து சட்டத்தை எடுத்து விடுறது தப்புன்றாங்க. சரி ஓகே, என் சேனலுக்கு மிரட்டல் எவ்வளவு பண்றாங்க, டே இத்தனை நம்பர் போட்டு வச்சிருக்கேன், நான் எந்த நம்பரும் எடுத்தாலும் நான் எடுப்பேன். எல்லாம் ஆபீஸ் எடுப்பாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 258 அட்வொகேட் வரைக்கும் இருக்கிறாங்க. எல்லாமே எங்க சேனல் வந்து பாக்குறவங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்டாஃபுங்களே இருக்கிறாங்க. அங்க இத்தனை நம்பர் போட்டிருக்கல, மொத்த கமெண்ட் போடுங்க. நீ பண்றது தப்புன்னு சொல்லு, வா நேரடியாக பேசலாம், வா NDFC சார்பாக வாங்க ஒரு கட்ட வாங்க சொல்றான்னு கட்டு, முறைப்படி வசூல் பண்ணு. நீ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கியோ அது பிரகாரம் வந்து வசூல் பண்ணு, நானே வசூல் பண்ணி தரேன். பட் அப்படிலாம் என்னால் பண்ணவே முடியாது. இந்த இந்திய திருநாட்டில் உன்னால வந்து மிஞ்சி போனா மிரட்டி நீ பணம் வாங்க தான் முடியுமே தவிர, சட்டம் தெரிஞ்சுட்டா வச்சுக்க NDFCலாம் கூடாரத்தை கட்டிட்டு ஓட வேண்டியது தான். லீகலா கொடுத்து லீகலா வாங்கு, அது இல்லீகலா நீங்க ப்ராக்டிஸ் பண்ற, அதுதான் முக்கியம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதை விட முக்கியமா இப்ப நீங்க பண்றது என்ன பண்றீங்க, ஒரு வீட்டுக்கு போய் வாசல் என்ன கத்துறது, அவங்க பேரை பத்தி தப்பா சொல்றது. அது மட்டும் இல்லாம கார்டு வச்சு RBIல புதுசா எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா போட்டோ எடுத்து கையில வச்சு சுத்துறாங்க திருத்தருவா. அக்யூஸ்ட் தாங்க ஒரு போலீஸ் தேடணும் போட்டோ வச்சு. இங்க கிரெடிட் கார்டு வாங்கணும் தேடிட்டு இருக்கேன், இந்த போட்டோ தெரியுமா, இவர் கடன் வாங்கிட்டாரு, உங்க வீட்டு பக்கத்துல இருக்காரா, இவங்க வீடு இதெல்லாம் வரானுங்களே. இந்த வெக்கமான சூடு சொரணை கட்ட அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் தான் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்காக சூடு சொரணை இருக்கணும்ல. நம்ம செய்யற வேலை என்ன வேலை, ஒருத்தனை பயமுறுத்தி பணம் வாங்குறோம், ஒருத்தனை பயமுறுத்தி பணம் வாங்கி அந்த காசுல தான் சோத்த திங்கிறன்ற ஒரு இது தேவையில்ல. எவ்வளவோ வேலைகள் இருக்கு நாட்டுல. ஏன்பா இன்னைக்கு அடிப்படை கூட வேலை இருந்தவங்க பல பேர் வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜெப்டோல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை காப்பாத்துறாங்க. உனக்கு என்னடா கேடு காலம்?
அடுத்தவங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு பணத்தை கட்டு, இஎம்ஐ கட்டு. யாரு கேட்கறாங்க? ஒப்புனுக்கா கேட்கற? நீ கேட்கறது யாரு? என்டிஎஃப்சி கேட்கற, கார்பரேட் முதலாளி கேட்கற, கார்பரேட் முதலாளிக்காக வக்காலத்து வாங்கி நீ வந்து பணம் சம்பாதிச்சு கொடுக்குற. அதைத்தான் நீ பண்ற. நீ பண்ற வேலை கரெக்ட் தான். நீ கேட்கறது கூட தப்பு கிடையாது. ஆர்பிஐ ரூல்ஸ் கையில வச்சுக்கோ. எத்தனை மணிக்கு போக சொல்லியிருக்காங்க? முதல்ல போறதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கிருக்கியா? இல்ல கேட்டா அவர் வந்தா போய் எஸ்கேப் ஆயிடுறாரு, அதனால தான் போறாங்க. வீட்டு வாசல 1க்கு 5 பேர் போய் நிக்கிறீங்க, அங்க கேமரால மாட்டுறீங்க. நீ பேசினா என்னோட சேனல்ல மாட்டுறீங்க. என்னோட சேனல்ல மாட்டி நான் போட்டா இது பேருக்கு மொத்த பேர் ரிமாண்ட் தாங்க, எவனுமே வெளியே உள்ள எல்லாம் ஜெயில கேஸ் தாங்கிறாங்க. கலெக்ஷன் பின்னாடி ஒரு கருப்பு வழக்குன்னு என்னோட சேனலை பார்த்தா கண்டுபிடிக்கணும். என்னோட சேனல்ல இது வரைக்கும் நான் போட்டதுல முக்காவாசி கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு ஜெயிலுக்கு தான் போயிருக்காங்க. ஆமா நீ பண்ணது தப்பு, வாசல் கத்திருக்க, மானம் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம லேடிஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், அப்ப ஜெயிலுக்கு தான் போனோம். நீ பாரு, நீ கேட்கறது பணம், அவங்க போனது மானம். மானத்துக்கு பணமும் ஈக்குவல் ஆயிடுமா? பணத்தை கட்ட மானத்தை திருப்பி கொடுத்துருவீங்களா? அதான் நம்ம கேட்குற கேள்வி. இப்போ எல்லாருக்கும் அதாவது உண்மையை சொன்னா கசக்கும். கண்டிப்பா நம்ம சேனல்ல பாக்குற மக்களுக்கு இன்னைக்கா அது சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது கொஞ்சம் பெரிய வீடியோ இருக்கும், அடுத்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஏன்னா சிறுக சொன்னா வச்சுங்களேன், மக்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் மனசுல போய் ஒட்ட மாட்டேங்குது. அப்பப்போ இப்போ இது பண்ணிட்டு ஸ்பைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால நம்ம சேனல் சொல்றது முழுக்க லீகல் விஷயங்களை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆரம்பிச்சாதான் வருங்கால உங்களோட பிள்ளைகளாவது நிம்மதியா வாழ முடியும். அதுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்களும் மற்ற எங்களோட இணை சேனல்களும் உங்களுக்கு ஒரு துணையா கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம், நன்றி.